ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் ஒயரில் கதம்பம் பூ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 4 கலர் ஒயர் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கதம்பம் பூ இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியல. ஸோ நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் பண்ணியாது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபிஷ் ஒயர் ஒரு 3 கலர் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ கதம்பம் பூ மல்டி கலராக இருக்கும். ஸோ ரெட், ஆரஞ்சு, க்ரீன் அண்டு ஒயிட் கலர் நம்ம மல்லிகைப்பூ சேர்த்து கட்டுற மாதிரி நான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ இது மூணுமே ஃபிஷ் ஒயர். இது கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஃபிஷ் ஒயர் இது பேர். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூடை பின்னுற ஒயர். இது நான் ஒயிட் கலர் எடுத்துருக்கிறேன். இதில் ஃபுல்லாகவே நீங்கள் மல்லிகைப்பூ மட்டும் சேர்ந்து மல்லிகைப்பூ மாலையாகவும் போடலாம். அதோட வீடியோ இதில் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கதம்பம் பூ பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரா வச்சு நம்ம காம்பு அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்பாக யூஸ் பண்ண ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மல்லிகைப்பூ மொட்டு எப்படி செஞ்சீங்களோ அதே போல் தான் இதுக்கும் 13 சென்டிமீட்டர் அளந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா கலர்ஸும் ஒரே அளவு தான், 13 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே கட் பண்ணிங்கன்னா ஒயர் தான் வேஸ்ட்டாக போகும். சின்னதாக கட் பண்ணாலும் ஒயர் பின்னுறதுக்கு உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ எவ்வளோ மொட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போடுங்க. இந்த மாதிரி சென்டராக கொண்டு வாங்க. வி ஷேப்பில் வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு முடிச்சு போட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு மொட்டு ஷேப் கிடச்சிரும். ஸோ இது பார்க்க உங்களுக்கு மல்லி மொட்டு மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், அழகான மல்லி மொட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு காம்பு நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்பை இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பு பார்க்க க்ரீன் கலராக கரெக்டாக சைஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மல்லிகைப்பூ மொட்டு எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு கூடை பின்னுற ஒயரில் இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது போல் எவ்வளோ மொட்டு வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஒயர் கட் பண்ணிவிட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய மல்லி மொட்டு செஞ்சிட்டோம். ஸோ உங்கள் மாலைக்கு எவ்வளவோ இல்லை பூ தொடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபிஷ் ஒயரில் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்குறோம். இதுவும் அதே போல் 13 சென்டிமீட்டர் அளந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை விட அதிகமாக கட் பண்ணிங்கன்னா ஒயர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ 0 to 13 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிங்கன்னா அதில் 6 லேயர் வரும். நீங்கள் அது 2ஆக டிவைட் பண்ணி 3 பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 லேயராக நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ மொட்டு மெலிசாக தானே வரும், அதனால் இது நம்ம 2 லேயராக பிரிச்சிட்டோம். இப்போ அதே மல்லி மொட்டு எந்த மெத்தடில் பண்ணமோ அதே மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம்.
நம்ம இப்போ இந்த கலர்லேயும் கொஞ்சம் பூ செஞ்சு எடுத்துட்டோம். இனி நம்ம செய்ய போகிற கலரு ரெட் கலர். இந்த கலர்லேயும் நம்ம வந்து சேம் அந்த 13 சென்டிமீட்டர் அளந்து பார்த்து கட் பண்ணி 2 லேயராக பிரிக்க போகிறோம். ஸோ ஸ்கேல் எடுத்து அந்த 0 to 13 அளந்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 2 லேயராக பிரித்து தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே சேம் மெத்தடு இதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம க்ரீன் கலரில் வந்து அதே போல் பிரித்து எடுத்து 0 to 13 அளந்து எடுத்துப்போம். அளந்துட்டு இப்போ நம்ம அது கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் 2 லேயராக பிரிச்சுக்கோங்க. ரெண்டு லேயராக பிரிச்சுட்டு அதே போல் கீழே ஒரு முடிச்சு ஆப்போசிட்டில் ஒரு முடிச்சு போட்டு மல்லி மொட்டு மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லிப்பூ மொட்டு க்ரீன் கலர்லேயும் பண்ணிட்டோம். ஸோ ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ஒயிட் கலர்னு இப்போ எல்லா கலர்லேயும் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம அழகாக மாலையோ இல்லை தலையில் வைக்கிற பூ மாதிரி சின்ன ஒரு தோரணம் மாதிரி கட்டி நம்ம அழகாக தலையில் வச்சுக்கலாம். இல்லை சாமி படத்துக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கோக்குறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஒயிட் கலர் பூ எடுத்துக்கோங்க, மல்லி மொட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 5 கலர் ஃபஸ்ட்டு கோத்துட்டு இல்லை 6 கலர் உங்களோட விருப்பம் எவ்வளோ நீங்கள் மொட்டு பண்ணியிருக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பூ டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக மல்லிப்பூவையும் அதுக்கப்புறமா இந்த கலரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா இடையில வச்சு கோத்திங்கன்னா பார்க்க உங்களுக்கு கதம்பம் பூ மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி கோக்குறேன்னு.
இப்போ நம்ம கோத்து முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் கதம்பம் பூ மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு மாலையாக வேணும்னா நீங்கள் நிறைய மொட்டு பண்ணிவிட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி கோத்திங்கன்னா அழகாக மாலை மாதிரி சாமி படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தலைக்கும் வச்சுக்கலாம். இது போல் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.